ஒரு மனுஷன் 14 வயசுல அரசியல்ல இறங்கி 94 வயசு வரைக்கும் ஓய்வே இல்லாம ஓடி தான் நின்ன 13 தேர்தலையும் ஒரு முறை கூட தோக்காம ஜெயிச்சிருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் தான் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு சொல்லப்படுற கலைஞர் மு. கருணாநிதி. வசனகர்த்தா, கவிஞர், எழுத்தாளர், அப்புறம் 5 முறை முதல்வர். இப்படி இவருக்கு பல முகங்கள் இருக்கு. ஆனா இவரோட உயரத்துக்கு பின்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. பராசக்தி படத்துல ஆரம்பிச்சு டெல்லி அரசியல்ல தீர்மானிக்கிற சக்தி வரைக்கும் அவர் எப்படி வளர்ந்தாரு, வாங்க கலைஞரோட வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். திருவாரூர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த தட்சிணாமூர்த்தி எப்படி கலைஞரா மாறினாரு? அவரோட பேனா தான் அவருக்கு பெரிய பலம். 1952 பராசக்தி படத்துல அவர் எழுதின வசனங்கள் அப்போதைய தமிழ்நாட்டையே ஒழுக்குச்சு. கோவில் கூடாது என்பதல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாதுன்னு அவர் எழுதின வசனங்கள் இன்னைக்கும் செம்ம ஃபேமஸா இருக்கு. திராவிட இயக்கத்தோட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவரோட எழுத்து ஒரு கருவியா இருந்துச்சு. அரசியல்னா சும்மா இல்ல. கள்ளக்குடி ரயில் போராட்டத்துல தண்டவாளத்துல தலை வச்சு படுத்த தைரியம் அவருக்கு இருந்துச்சு. அண்ணாவுக்கு அப்புறம் 1969 முதல் முறையா முதல்வர் ஆனாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்துரிமை, உழவர் சந்தைன்னு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன் தருது. அதனாலதான் இவரை சமூக நீதியின் காவலர்னு சொல்றாங்க. தமிழக அரசியல் மட்டும் இல்ல, டெல்லியில யாரு பிரதமரா வரணும்னு ஒரு காலத்துல முடிவு பண்ற இடத்துல கலைஞர் இருந்தாரு. இந்திரா காந்தி முதல் மன்மோகன் சிங் வரைக்கும் பல பிரதமர்களை உருவாக்குறதுலயும் அவங்க கூட இணக்கமா இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரதுலயும் அவர் ஒரு சாணக்கியர். கலைஞர் பத்தி சொல்லணும்னா இன்னும் பல மணி நேரம் பேசலாம். ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறான்னு அவரோட கல்லறையில அவரே எழுதின வரிகள் தான் அவரோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சாட்சி. விமர்சனங்கள் பல இருந்தாலும் நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சியில கலைஞரோட பேனாவை தவிர்த்துட்டு யாராலையும் வரலாறு எழுத முடியாது. நிறைய பேரு கலைஞரை எப்போதும் மஞ்சள் துண்டோடவே பார்த்திருப்போம். ஆனா 1990களில் பாதி வரைக்கும் அவர் வெள்ளை துண்டு தான் போட்டுட்டு இருந்தாரு. சில உடல்நல கோளாறுகள் வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மருத்துவர்கள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனையின்படி ஒரு மாற்றத்துக்காகத்தான் அந்த மஞ்சள் துண்டு போட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதுவே அவரோட அடையாளமா மாறிடுச்சு. அரசியல்ல ஜெயிக்கிறது சாதாரண விஷயம், ஆனா ஒரு முறை கூட தோக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கலைஞர் 1957 குளித்தலை தொகுதியில ஆரம்பிச்சு 2016 திருவாரூர் தொகுதி வரைக்கும் 13 முறை சட்டமன்ற தேர்தல்கள் நின்னாரு. ஆச்சரியம் என்னன்னா அந்த 13 முறையுமே அவர் ஜெயிச்சாரு. இந்திய அரசியல்ல ஒரு தலைவர் தான் நின்ன எல்லா தேர்தலையும் ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய சாதனை. கலைஞரோட கருப்பு கண்ணாடி அவரோட ட்ரேடு மார்க். ஆனா அது ஸ்டைலுக்காக போட்டதில்ல. 1960களில் இறுதியில ஒரு கார் விபத்துல அவரோட கண்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால வெளிச்சத்தை அவரோட கண்கள் நேரடியா தாங்க முடியாது. அந்த மருத்துவ காரணத்துக்காகத்தான் அவர் எப்பவும் அந்த கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு இருந்தாரு. பிற்காலத்துல அதை மாற்ற நினைச்சும் மக்கள் மனசுல அந்த பிம்பம் பதிஞ்சு போனதால அதையே தொடர்ந்தாரு. இன்னைக்கு சினிமால இருக்கிறவங்க அரசியலுக்கு வர்றது சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்து தன்னோட வசனங்கள் மூலமா ஒரு ஆட்சியையே மாத்த முடியும்னு உலகத்துக்கு காட்டின முதல் ஆள் கலைஞர் தான். உதாரணமா மனோகரா மற்றும் மலைக்கல்லன் போன்ற படங்கள்ல அவர் எழுதின வசனங்கள் அப்போதைய காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் கிட்ட உருவாச்சு. கலைஞர் தினமும் காலையில 4 மணிக்கு எழுந்து முரசொலி பேப்பருக்கு உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருவாரு. 80 வருஷமா இந்த தூங்காத பேனா தொடர்ந்து ஓடிக்கிட்டதா இருந்தது அவரோட வெற்றியோட ரகசியமா இருக்கு.